வீடியோ பார்த்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஸ்ரீ காளிகாபுரம் என்ற ஒரு வனப்பகுதியில் தான் அங்கே உள்ள ஒரு காட்டில் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மலை உச்சியில் சிவலிங்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வனப்பகுதி, காடு நிறைந்து இருக்கிறது. ஆனால் ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்லையும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், சிவலிங்கத்தை பார்க்கலாம். வழி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இன்னும் பரவாயில்லைங்க, நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த அளவுக்கு ஓகேங்க, நடந்து போகலாம். ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் நடந்து வந்துட்டோம். பாதி வழியில் ஒரு இந்த மாதிரி ஆற்று நீர்வீழ்ச்சி வழின்னு நினைக்கிறேன். பாருங்கள், மழை பெஞ்சால் இதெல்லாம் தண்ணி போகும்னு நினைக்கிறேன் வழியில். சரி வாங்க போகலாம். நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம். மலை உச்சியில் தான் இருக்குது சிவபெருமானுடைய லிங்கம். வாங்க போகலாம். ஒரு பாதி தூரம் நாங்கள் வந்துட்டோம். வாங்க போகலாம். ஓம் நம சிவாய. பாதி வழியில் இது வச்சுருக்காங்கப்பா. பாருங்கள், ஃபுல்லாக காடு. பாதி தூரம் வந்துருக்குறோம். வந்த வழி. இனிமேல் தான் மலை ஏறி போனோம் இன்னும் தூரம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் கால்வாசி தூரம் வந்திருக்கிறோம். இனிமேல் தான் வழி பூரா கற்கள் முள்ளெல்லாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் நம்ம நடந்து போனோம். ஏன்னா இவ்வளோ ரிஸ்க்கு நம்ம எடுத்து போனால் தான் சிவலிங்கத்தை நம்ம பார்க்க முடியும். வாங்க போகலாம். பூரா காடு பாருங்க, பூரா காடு தான். வயல்லாம் அப்படியே குண்டும் குழியுமாக இருக்கிறது. முள் பார்த்து தான் நடந்து போனோம். காலுக்கெல்லாம் முள் பற்றிடும். வயிறு டேக்கராக போகுது. இதில் கொஞ்சம் நம்ம ரிஸ்கை பண்ணி தான் ஏறணும். வரும்போது மறக்காமல் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க. தண்ணி இல்லாமல் ஏற முடியாது. ஒரு வழியாக ஏறி சென்று இருக்கோம் நாங்கள். பாருங்கள், ஃபுல்லாக காடு, எல்லாம் காடு தான். இதில் ஒரு அதிசயம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம்லாம் இருக்குது. கீழே ஒரே நெல்லிக்காயெல்லாம் உதிர்ந்துருக்கு. இது நாங்கள் வந்த வழி. இன்னும் போகணும். வாங்க போகலாம். இன்னும் பாதி தூரம் கூட நாங்கள் ஏறலைங்க, ஏறி போயிட்டே இருக்கோம். இது நாங்கள் வந்த பாதை. காடு, பூரா காடு. ஒரு 5 நிமிடம் ஓய்வுக்கு பிறகு மறுபடியும் நாங்கள் நடக்க ஆரம்பிக்கிறோம். வாங்க போகலாம். இந்த மலை குன்றுகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, காட்சி தருது. பூரா காடு. அங்கங்கே சவுண்டெல்லாம் கேட்குது. ஏதாவது விலங்கு கூட இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன அந்த முயல் அந்த மாதிரி எதனா அனிமல்ஸ் இருக்கலாம். வாங்க செல்லலாம். நான் அதுக்கே ஷார்ட்டாக தான் எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ. ரொம்ப லென்த்தாக போவேனதுனால போயிட்டே இருக்குப்பா வை. வாங்க போகலாம். இது வந்த வை. இது வழியாக தான் போயிட்டுருக்கோம். வந்து இதை வழியாக தான் நம்ம வந்துட்டுருக்கோம். இன்னும் போயிட்டே இருக்கு வை. வாங்க போகலாம். எப்போ தான் சிவலிங்கம் வரும் காணலான்ட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் வழி போயிட்டே இருக்குது. மக்களே, ஒரு 5 நிமிஷம் ஓய்வுக்கு பிறகு நடந்து செல்கிறோம் நாங்கள். வாங்க போகலாம். அங்கே ஒரு நல்ல பாம்பு இருக்குது பாரு, தெரியுதுங்களா? ஜூம் பண்ணுற பாருங்கள், தெரியுதா இல்லைங்களா? அதை போது பாருங்கள். சரி வாங்க போகலாம். அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கரடு முரடான பாதையை கடந்து ஒரு வழியாக ஒரு மண் பாதை வந்திருக்கு. மீண்டும் இதில் நடக்கணும்னு நினைக்கிறேன். மலையில் பாதி வழியில், கிட்டத்தட்ட பாதி மலையில் ஒரு அம்மன் சிலை ஒன்று வந்திருக்கு. என்ன சிலை தெரில, ஆனால் அம்மன் சிலைன்னு நினைக்கிறேன். சாமி கும்பிட்டு மீண்டும் நடந்து போவோம். வாங்க போகலாம்.
பார்த்திபன் ராணி என்றவங்க இதை வரைஞ்சிருக்கிறாங்கப்பா. பார்க்க நல்லா தான் இருக்குது, அழகாக இருக்குது. சரி வாங்க போகலாம். ரொம்ப காடுங்க இதெல்லாம், ஆனால் அழகாக இருக்குது, சொல்ல முடியாது. நாங்கள் அதுக்கே உக்காந்து போயிட்டுருக்கோம், இன்னும் முடிவே வரல. இடையில் ஒரு 2 பேர் வந்தாங்கப்பா, சாமி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் இன்னும் ஏறி போனோம். வாங்க போகலாம். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவங்கள கேட்டதாக சொன்னாங்க, இன்னும் பக்கம்தான் போங்க தம்பி வந்துருச்சுன்ட்டு. வாங்க போகலாம். மீண்டும் நான் வந்த பாதை காட்டுறேன். ஒரு வழியாக வந்துட்டோம், மகிழ்ச்சியாக இருக்குது. சிவா ஓம் நமச்சிவாயா. யசனே ஒரு வழியாக சிவலிங்கத்தை பார்த்துட்டேன். ஓம் நமச்சிவாய. ஈசனை போற்றி, எம்பெருமானை போற்றி, தென்னாட்டுடையார் போற்றி, எந்நாட்டுக்கு இறைவா போற்றி. நமச்சிவாய. மக்களே, எப்படியோ ஒரு வழியாக சாமியை தரிசனம் பார்த்துட்டோம். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.